சிபிஐ விசாரணைக்கு போக மாட்டேன், வேட்பாளர் நேர்காணல் தான் நான் நடத்துவேன் அப்படின்னு 10 நாள் கழிச்சு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல பதிலோட வாங்க அப்படின்னு சொல்லலையா? இவருடைய வீரத்தோட இருப்பாரு. அவரு கழுத்தாம்பட்டாரும் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட அந்த விசாரணையே முடிஞ்சதுங்கிற மாதிரி தானே சார் நம்ம விசாரணை முடிஞ்சிருச்சு. குற்றப்பத்திரிகை இது வரைக்கும் தாக்கல் ஆகலையா? அதனுடைய அர்த்தம் என்ன? பாஜக வெயிட்டிங், விஜய சேகரதா இல்லையா குற்றப்பத்திரிகையில? குற்றப்பத்திரிகை அப்படின்றது, கூட்டணி அப்படின்றது, ஜனநாயகம் அப்படின்றது இதெல்லாம் வேற வேறையா? எல்லாம் ஒன்று, அவ்வளவுதான். கொள்கை எதிரி வேட்பாளர் நேர்காணல் இந்த அளவுக்கு போயாச்சு. இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி அப்படின்னா அது பொருந்தா கூட்டணியா தானே மாறும். என்ன இங்க பொருந்தது? இப்படி எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. அவருடைய மனைவி கேஸ் போட்டது அப்படி ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்ற கூட்டம் விஜய் பிஜேபியோட போன ஏத்துக்காதா? என்ன தலைவர் இதெல்லாம் ஒரு கொள்கையாடு. என்னைக்கு கொள்கையை பேசிருக்கிறாரு விஜய்? சும்மா ஒரு 4-5 ஊடகங்கள் என்ன பண்றாங்க என்னன்னா விஜய் அப்படின்னு. இது எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் பிசல விட்டு ஒன்றும் கிடையாது. திமுக பற்றி பேசுவோம் அப்படின்னு ஆயிடுத்த பூசணிக்கால வரைவாங்கள இந்த ஊடகங்களை கேட்குறேன், என்ன நேர்காணல் அவர் பண்ணுவார்? நிறைய பேர் சொல்றாங்க அந்த வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாருல அவரு ஓட்டு போடுவாரு அப்படின்னு. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாருன்னா இந்நேரம் அவனெல்லாம் உதவ வாங்கிட்டு இருப்பான் தெரியுமா? இவர் பேச பேச அங்கே அவனுக்கு உதவும். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? கொள்கை எதிரி கிட்டத்தட்ட தனித்து நிற்கிறது, வேட்பாளர் நேர்காணல் இந்த அளவுக்கு போயாச்சு. இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி அப்படின்னா எப்படி அது பொருந்தா கூட்டணியா தானே மாறும்? என்ன இங்க பொருந்து? இது ஏங்க இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. அவருடைய மனைவி கேஸ் போட்டது அப்படி ஒன்றும் இல்லை நாங்கள் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ற கூட்டம் விஜய் பிஜேபியோட போன ஏத்துக்காதா? என்ன தலைவர் இது? இதெல்லாம் ஒரு கொள்கையாடு. என்னைக்கு கொள்கையை பேசியிருக்கிறாரு விஜய்? நான் கேட்குறேன், பாஜகவை விமர்சிக்கிறதுக்கும் எதிர்க்கிறதுக்கும் எவ்வளவோ இருக்குது. அது புரிஞ்சுக்காமலே காட்டிக்கிறாரு இவர். அது எப்படி டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அப்படிலாம் சொல்றாரு இவர்? அப்போ இந்த லூசுக்கு இந்த அரசியல் புரியலன்னு தானே அர்த்தம். நான் ஏன் சொல்றேன் அந்த கடின வார்த்தையை சொல்றேன்னா, டெல்லி தான் தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து அப்படின்றதே உணரல. யாரு? நம்ம லூசு பாட்டு அதான் கேட்குறான் நேரா. எனக்கு புரியலையா, இந்த லாஜிக் புரியலையா? என்னத்தை சொல்றது? இது எப்படி புரிய வைக்கிறது? நன்னன் மாதிரி ஒரு வாத்தியார் அனுப்பி அரசியல் பாடம் அவனுக்கு எடுக்கணும். புரியல. என்டி என்னது, அவன் என்ன பண்ணுறான், தமிழ்நாட்டை எப்படி வஞ்சகம் பண்ணுறான், அதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கிற ஒருத்தங்கிட்ட என்ன இருக்குது அந்த ரசிகம் அதெல்லாம் கேட்டேன்னா, என்ன தலைவர் நீ பிஜேபியை பற்றி பேசவே மாட்டேங்கிறான், உன் கொள்கை அப்படின்னு கேட்டானா, நீ வா, நீ டான்ஸ் ஆடு, அப்படியே அழுவு, அப்படியே கண்ணை கசங்கு, இதெல்லாம் பண்ணு, நான் கீழே குரல் விட்டுக்கிட்டே இருப்பேன் உனக்கு, அவ்வளோதான். அதனால் அவங்க ஏன் கோச்சிக்க போகிறாங்க? நாளைக்கு ஒரு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ரசிகர் பண்ணுறது தாங்க அவருக்கு ஓட்டு. அதை தாண்டி ஒரு பயனும் இல்லை. எவ்வளோ பேர் ரசிகர்னு சொல்லிட்டு வீட்டில் உதவ வாங்கிட்டு இருக்கிறான்னு தெரில, நமக்கு தெரியாதுல்ல, டேட்டா இல்லை, டோன்ட் ஹேவ் டேட்டா. அதனால் இது ஒன்றுமே கிடையாதுங்க. இது என்றைக்கோ பிசுத்து ஒன்றுமில்லாத போயிட்டு யாருமே இதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. சும்மா ஒரு 4-5 ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க என்னன்னா விஜய் அப்படின்னு சொல்லி பேப்பர் டைகரை காட்டிட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. வேற ஒன்றுமே கிடையாது. விஜய் இங்கே ஒரு கிழிங்க, அதுவும் ஸ்டாலினுக்கு எவனாலும் எந்த தொந்தரவுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தானே நினைக்கிறாருன்னா, என்னடா இவன் வேற எம்ஜிஆர்ன்றான், ஜெயலலிதான்றான், அதில் அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. ஏதாவது ஒன்று நம்ம மேலே இருக்கிற கோவத்தை அவனுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு குத்திட போகிறாங்களோ, அவன் பார்த்தாலும் அமைக்கிட போகிறாங்களோன்ற அவர் கொஞ்சம் பயம். அது இயல்பானது இருக்கலாம். ஸோ இப்போ அதனால தான் அவங்க இழுத்துற பார்க்குறாங்க. ஒரு வழியாக இழுத்து உள்ளே போடு. இது எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் பிசல விட்டு ஒன்றும் கிடையாது. கொள்கை பிரச்சனைலாம் விட்டுருங்க, கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எது கொள்கைன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. திமுகவே எதிர்க்கணும், ஒரே ஏஜெண்டா. அதான் அவ்வளோ தரம் பண்ணிட்டு இருக்குது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சு. அப்புறம் விஜய்க்கு அரசியல் பண்ணுறது என்ன இருக்குது யோசிச்சு பாருங்களேன். வந்துட்டார் ஸ்டாலின் மறுபடியும். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான், இவன் செத்தான். அங்கே ஒன்றும் சினிமாவில் ஒன்றும் போயிட்டு போனி ஆகுது. மறுபடியும் 200 கோடி கொடுத்தாலும் இப்போ 20 கோடி கூட தரமாட்டான். இல்லை சார் உங்களுக்கெல்லாம் இல்லை, உங்களுக்கு வேறு இங்கெல்லாம் வேறு தொங்குது, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வாங்க. போச்சா, முடிஞ்சு போச்சு. இது என்ன அரசியல் பண்ணுவார் இவர்? நான் மறுபடியும் கருணாநிதி அவருடைய குடும்பம் அப்படி சொல்லுவியா நீ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போயிட்டு?
அரசியலே இல்லை. ரைட்டா? அதை பிஜேபியும் எடப்பாடியும் உணர்ந்துட்டாங்க. அதை அவங்க சிபிஐட்டு சொன்னாங்கன்னா, இந்த பாரு, இந்த தேர்தலுக்கு அப்புறம் உனக்கு அரசியலே இருக்காது, ஒன்றும் இல்லாத போயிடுவேன். அதனால் நீ இந்த கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உன் சார்பாக ஒரு 5 எம்எல்ஏ உள்ளே போகலாம், புரியுதா? இல்லாட்டி டெபாசிட் இழந்து ஒன்றும் இல்லாத போயிடுவேன், புரியுதா? ஏதோ அறிவு இருக்கிற மாதிரிலாம் நடிக்காத, வெளில போயிட்டு நாங்களாம் சிபிஐ, எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறது தான் கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் நான் சிபிஐ விசாரணைக்கு போக மாட்டேன், வேட்பாளர் நேர்காணல் தான் நான் நடத்துவேன் அப்படின்னு. இல்லை, போக மாட்டேன்லாம் யாரெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓ, வேட்பாளர் நேர்காணல் நடக்குது இல்லை? நேர்காணல் நடக்குது. அதான் 10 நாள் கழிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு வா, பரவாயில்ல அப்படின்வாங்க. அவங்க ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. நல்ல பதிலோட வாங்க அப்படின்னு சொல்லலையா? பொண்ணு பார்க்க போனோம்னா சொல்லுவாங்க இல்லையா, நல்ல பதிலோடு நாங்கள் வரோம் அப்படின்ட்டு போயிட்டு கடிதாசி போடுங்க. அந்த மாதிரி கதை தான் அது. ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை. வீரத்தோடு அவர் இருப்பார். அவர் கழுத்தாம்பட்டாரும் ஒன்று இருக்குது இல்லை, அதனால் எல்லாம் ஒன்று செய்வார். எல்லாம் இங்கே தான் ட்ராமாலாம். அங்கே போனிய, அங்கே நடந்தது, நீ வந்தது 7:12க்கு, நீ மறுபடியும் பேக்கப் ஆனது வந்துட்டு 7:35 மொத்தமே ஒரு 22 நிமிஷம் தான். அதுக்கே என்ன வந்துட்டு 19 மணி நேரம் விசாரணை நடத்துறீங்கன்னு விஜய் எங்கேயாவது கேட்டார்? கிட்டத்தட்ட அந்த விசாரணையே முடிஞ்சதுங்கிற மாதிரி தானே சார் நம்மகிட்ட சொன்னாங்க. விசாரணை முடிஞ்சிருச்சு, சார்ஜ் ஷீட் போட்டாச்சா? குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாதானே கேஸு. குற்றப்பத்திரிகை இது வரைக்கும் தாக்கல் ஆகலையே, அதனுடைய அர்த்தம் என்ன? பாஜக வெயிட்டிங், விஜய சேகரதா இல்லையா குற்றப்பத்திரிகையில்? ஏன்னா இப்போ கடந்த 4 நாளா வர தகவல் என்னன்னா, கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அதாங்க சார்ஜ் ஷீட். ஜனநாயக குற்றப்பத்திரிகை அப்படின்றது, கூட்டணி அப்படின்றது, ஜனநாயகம் அப்படின்றது, இதெல்லாம் வேற வேறையா? எல்லாம் ஒன்று, அவ்வளோதான். அது புரிஞ்சுக்கங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வேன், உன் பேரோடையா இல்லையா? உன் பேரோட தாக்கல் செஞ்சால் நீ உள்ளே போனோம், பரவாயில்லையா? முடிஞ்சு போச்சா? அது ஜனநாயகன் படம் வரும், நீ ஓகேன்னு சொன்னீங்கன்னா குற்றப்பத்திரிகையில் உன் பேர் இருக்காது, நீ வெளில இருக்கலாம், ஜனநாயகன் படம் வரும். இதுதானே. அப்புறம் என்னது கூட்டணி வேற, இது வேற, அது வேறன்னு தனித்தனியாக அதுக்கு பேசணும். எல்லாம் வியாக்கியானம், எல்லாம் ஒன்று தானே. புரியுதுங்களா? அதனால் அவர் அமித்ஷா நவுத்துறாருன்னா அவர் எப்படின்னா, அவர் தெரியலைங்களா உங்களுக்கு? அந்த அமெரிக்காவுடைய மசாசூசட்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு சோசியல் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு அவர் எம்டெக் படித்தவர். அவர் பெரிய இன்ஜினியர். அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு மோடி மாதிரி வெளியில், தற்பெருமையான பெரிய இன்ஜினியர். இப்போ இதில் எப்படி சார் இது விஜய் பேசுறது கிட்டத்தட்ட பாஜகவை எதிர்த்து அந்த ஒரு அப்படி இல்லைங்க. நீங்கள் ஒரு நேரத்தில் நம்மளாம் பேசணும், ஆதரிச்சோம், அதனால ஏதோ ஒரு மதிப்பு கொடுத்து நீங்களும் ஐயனாதுங்கிட்ட பேட்டி கேட்டீங்கன்னா எடுக்கிறீங்க. விஷயம் என்னென்னா, நம்மளாம் ஏதோ விஜய் உள்ளபடி ஒரு மனித அக்கறை, சினிமா விட்டு அது உச்சபட்ச நிலையில் அப்படி கேடு பொத்துன்னு பூச்சி வந்தாருன்னா நம்ம நினச்சோம். இப்போ என்ன தெரியுது, இந்த 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பேச்சு போட்டி வைப்பாங்க. வைக்கும்போது என்ன தலைப்பு கொடுப்பாங்க? நான் முதல்வர் ஆனால், நான் பிரதமர் ஆனால், நான் ராஜாவானாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒன்று. அது வந்துட்டு கற்று பேசும். அது வந்துட்டு நான் ஆனால் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது இப்போ எம்ஜிஆர் பாடினார் இல்லையா, அதாவது அவர் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எல்லாம் எனக்காக, என் காவிரியில் தண்ணி வர மாட்டேங்குது பொடுக்கிட்டாரா? கிடையாது. இல்லை, அப்படிதான் எல்லாமே. பாடுன்றவர் இது பேச்சு. அந்த ஒரு சின்ன பையன் வந்துட்டு அப்படியே அறிவு வளராத அப்படியே வளர்ந்து ஒரு 53 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பஸ் மேலே யார் என்ன பேசுவான்? அதுதான் விஜய். நான் ரசிகர்களுக்காக தான் சொல்கிறேன். ஏதோ இவர் ஏதோ சொல்கிறாருன்னா அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்றாரு இவர். காவிரி பிரச்சனைலாம் அவருக்கு தெரியுமா? காவிரி தகராறு நம்ம நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும்போது என்ன நடக்குதுன்னு தெரியுமா? காவிரி பிரச்சனையை பேசினாலே மோடி எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாருன்றது தெரியுமா? வாரியன்றதை ஆணையமாக மாற்றி எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாருன்றது தெரியுமா? எதுவுமே தெரியாது. மேலே ஏறிட்டான், மேலேருந்து பேசுகிறான். இவனுக்கு மேலே ட்ரோன் பறகுது, இவன் போட்டிருக்கிற பிட்டெல்லாம் அது பின்னாடி வந்து படிச்சிருது, படித்து அது காப்பிக்கு பிறகு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இவ்வளோதாங்க அது. ஸோ ஒரு சின்ன பையன் அவன் மேலே ஏறி பேசுகிறான், அவ்வளோதான். இதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை. அவரோட ஆக்ஷன்லாம் நீங்கள் பாருங்களேன். உலகத்தில் ட்ரம்ப் தான் இருக்கிறதுலே பெரிய ஜோக்கரு. ட்ரம்ப்புக்கு இன்னும் விஜயை பற்றி தெரில. தெரிஞ்சது நைட்டில் கொஞ்சம் நேரம் போட்டு பார்ப்பாரு. நமக்கே என்டர்டெயின் பண்ணுறான ஒருத்தர், நம்ம என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறான் தமிழ்நாட்டில், இந்தியாவில். மோடி வரத்தும் போது அடுத்த அவனை கூட்டிகிட்டு வான்னு சொல்லணும். அதுதான் நானும் கேட்குறேன் சார். ரொம்ப சாதுரியமாக தானே ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் பேசுகிறத பார்த்தா தெரியல, இதெல்லாம் என்ன நெருக்கடி வேணாலும் கொடுங்க, நான் வந்து அவ்வளோ. ரெண்டு விஷயந்தான். ஒன்று நல்ல தேர்ந்த நடிகன், இன்னொன்று வந்துட்டு விவரம் தெரியாதவன், எதுவுமே தெரியாதவன், எதை வேணாலும் பேசுகிறான்ல, அவ்வளோதான். முகத்தை மலர்ச்சியோடு ஒத்துக்கோ.
மகிழ்ச்சியோடு வச்சுக்கோ. திமுக பற்றி பேசுவோம் அப்படின்னு எடுத்த பூசணிக்கால வரைவாங்களே பாருங்க, இந்த மாதிரி தான் அது. ஐயா உட்காந்து நல்லா யோசிச்சிங்கன்னா நைட்டில் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே தூங்குவீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க மனைவி என்னையா நைட்டில் சிரிக்கிற லூஸ் ஆகிட்டியான்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்ல முடியுமா? இல்லை நான் ஒரு லூஸை பற்றி நான் நினச்சேன் அப்படி சொல்ல முடியுமா? அதுதான் விஜய். நீங்கள் எதோன்னு நினச்சிக்கிட்டு இந்த ஊடகவியலாளர்கள் கூட சில நேரம் பேசுகிறாங்க, விஜய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னு அவங்க ஒரு உருட்டுறாங்க. அடே மக்கள் எப்பவும் முடிவு செஞ்சுட்டாங்கடா, இது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. எல்லோரும் இன்னும் அந்த விக்ரவாண்டி மாநாடே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து அவர் எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ தூரம் ஃபியூஸ் போயிட்டார் அவர். அது குப்பையில் போட்ட பல்ப் அது பேசிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒன்றா கூட்டணிக்கு வா, இல்லாட்டி அரசியலை விட்டு ஒதுங்கிடு, உன்னை அடிக்காம கூட்டணிக்கு வா. சார்ஜ் ஷீட்டில் ஒரு பேர் இல்லை, நீ வெளில இருக்கலாம், அரசியல் பண்ணலாம், ஒரு 20 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டை ஜெயிப்பேன், உள்ளே போகலாம், ஒரு கௌரவமான ஒரு இடம். இல்லைன்னா உனக்கு தேர்தலில் முடிஞ்சிட்ட உடனே திமுக ஜெயிச்சது அப்படின்னோம்னா உனக்கு அரசியல் கிடையாது. புரியுதா? நீ உள்ளே இருப்ப. இப்படி எதுக்கு அதெல்லாம் தேவையாதெல்லாம்? நாங்கள் நல்லபடியாக சொல்கிறோம், கேட்டுக்கோ. இந்த இருக்குது என்னது, இந்த பூங்கொத்து இருக்குது, அந்த பொக்கே வா, கார் 2 இருக்குது, போயிட்டு அவரை அமித்ஷாவை பார்த்து சேர்ந்துக்கலாம். அப்புறம் போயிட்டு சாயந்தரம் மறுபடியும் போய் மோடிக்கிட்ட ஒரு போஸ்ட் கொடுத்துடலாம், டிக்ளேர் பண்ணிடலாம், இந்தியா ஃபுல்லாக நீ ஃபேமஸ் ஆகிடுவார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனந்தப்பட்ட நிதிஷ்குமார், ஆனந்தப்பட்ட எடப்பாடி, இவங்க எல்லாம் விடவா நீ அரசியல் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். என்ன இருக்குது? இப்போ இவர் நேர்காணல் நடத்துறாருல சார், 234 கேண்டிடேட் இருக்கு அவர்கிட்ட. அது ஒரு கேள்வி ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே சும்மா ஒரு இழுத்து அடிச்சிட்டு இருக்கணும்ல பார்த்து. அவருக்கு யார் எதிரில் வந்து உட்காடுறாங்க? இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? மயிலாப்பூரில் யார் கேண்டிடேட்டு? தாவேகாங்க தெரியாது. தாவேகாங்க அமைப்பு எங்கே இருக்குது? தெரியாது. ஆஃபீஸ் எங்கே இருக்குது? அப்போ அங்கேருந்து ஒருத்தர் கேண்டிடேட் போடுறதுக்கு நான் நேர்காணல் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? கட்சி இல்லை, அமைப்பு இல்லை, மக்களுக்கு யாருன்னு தெரியாது. ஒரே ஒரு பேனர் மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிடுறீங்க, அதில் உயரமாக விஜய் நின்றுக்குருவார், அப்படி நின்றுக்குருவார். இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பெரிய ஒரு மூஞ்சி கடாமாருக்கு சாராயம் போட மாதிரி இது பூசியானதோட படம், நடுவில் சின்ன சின்னதாக எல்லாருடைய ஃபோட்டோவும் இருக்கும். இது பேர் வந்துட்டு கட்சி அமைப்பு. இதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு அமைப்பு எங்கேயாவது இருக்குன்னு சொல்லு. மயிலாப்பூரில் எவ்வளோ போட்டி இருக்குது? பாஜகவில் கூட யார் இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லிடலாம், தாவேகாக யாருன்னு சொல்ல முடியாது. அப்படி என்ன அப்படி ஒன்று இல்லை. இதில் நீ என்ன நேர்காணல் பண்ணுற? இந்த ஊடகங்களை கேட்குறேன், என்ன நேர்காணல் அவர் பண்ணுவார்? ஏதாவது தெரியுமா இவருக்கு? இப்போ தான் ஒரு 2-3 கூட்டமாக வந்துட்டு மாவட்ட செயலாளர்களை மேலே ஏறி நிற்க வச்சு அவங்கள கொஞ்சம் பேச சொல்கிறாரு. அதுவும் எல்லோரும் நம்ம துப்புன உடனே. அதுக்கு முன்னாடி அதுவும் கிடையாது. நேராக பூசி ஆனந்துருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுன் வருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அப்படி சும்மா பொழிஞ்சிட்டு போயிடுவாங்க கீழே உட்காந்து. அவ்வளோதானே. இதில் என்ன நீங்கள் தேட போகிறீங்க? இல்லாத இருட்டறையில் இல்லாத கருப்பு பூனையை தேடும் முயற்சியில் இதில் ஈடுபட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ சிதம்பரம் கூட சொல்கிறாரு ஒரு கட்டமைப்பு இல்லாத கட்சி அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாருல, அவர் ஓட்டு போடுவார் அப்படின்னு. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாருன்னா நேரம் அவனெல்லாம் உதவ வாங்கிட்டு இருப்பான் தெரியுமா? இவர் பேச பேச அங்கே அவனுக்கு உதவிடும். அதானடா நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் மறுபடியும் போட்டு பட்டுன்னு அவங்க அப்பா போட்டு அடிச்சுட்டு இருப்பான் நேரம். வீட்டுக்கு ஒரு விஜய், எனக்காக ஒரு வீட்லேயும் ஒருத்தன் உதவ வாங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னார்னா அவர் ஏதோ விளங்கியிருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அம்மா அப்பாங்கெல்லாம் என்னங்க அறிவில்லாதவங்களாங்க? இவன் சின்னவன், இவன் சுடுக்கு பிடிச்சி டான்ஸ் ஆடுவான், இந்த ஆளை பார்த்து அந்த ஆளை பார்த்து அப்படின்ட்டு. அவங்க அம்மா அப்பா அதே மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டா இருக்கிறாங்க வீட்டில். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறான் அப்படின்னா அதான் அது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.